சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. சட்டசபையில் வெடித்த பிரச்சனை, போலீஸ் குவிப்பு. தமிழக சட்டசபையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் போது முதல்வர் விஜய் பேசுகையில் மக்கள் பணத்தை தொட்டவங்களை நான் விட மாட்டேன் என ஆக்ரோஷமாக பேசியிருந்தார். தமிழக சட்டசபை தொடரில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் முதல்வர் விஜய் இன்று அதிரடியாக பேசினார். கரூரில் 41 பேர் உயிரிழந்த விவகாரம் என் மனதில் ஆறாத வடுவா பெரும் வேதனையாக இன்னும் இருக்கு. மக்களை சந்திப்பதில் பல்வேறு அரசியல் நெருக்கடிகளும் பாதுகாப்பின்மையும் இருந்த சூழலில் கரூர் சம்பவத்தை வைத்து எங்கள் மீது பழி போட்ட கொடுமையெல்லாம் வேற லெவல் என சொல்லியிருந்தார். எங்கள் சட்டசபை உறுப்பினர்கள், அமைச்சர்கள் எல்லோரும் புதியவர்கள்தான். எங்களுக்கு மக்கள் சேவை செய்ய மட்டும்தான் தெரியுமே தவிர மக்கள் பணத்தை சுருட்ட தெரியாது. கோவில் பணத்தையோ கனிம வளங்களையோ கொள்ளையடிக்க எங்களுக்கு தெரியாது. நமக்கு எதிராக நாம் எதிர்பாராத நபர்கள் எல்லாம் தற்போது ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க. கடந்த ஆட்சியில் காவல்துறையை தன் வசம் வைத்திருந்த முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் உரிய நடவடிக்கை எடுக்க தவறிட்டார். கடந்த 10 மாதங்களுக்கு தமிழகத்தில் முழு நேர சட்ட ஒழுங்கு டிஜிபியே நியமிக்கப்படலை. தாவேகா ஆட்சிக்கு வந்த பிறகுதான் தகுதியான டிஜிபி தற்போது நியமிக்கப்பட்டிருக்காங்க. சட்டம் ஒழுங்கு சீர்கேட போதைப் பொருட்கள் முக்கிய காரணம். டாஸ்மார்க் மூலம் கட்சி நிதி வாங்கி தான் கடந்த காலத்தில் ஆட்சி நடத்தினாங்க. அதை நாங்கள் இப்போது அதிகாரத்துக்கு வந்ததும் அதிரடியாக நிறுத்தியிருக்கிறோம் என விஜய் சொன்னதுமே திமுகவினர் கொந்தளித்து பதில் கொடுக்க அனுமதி கோரினாங்க. ஆனால் சபாநாயகர் அனுமதி கொடுக்கல. இதை நடித்து உதயநிதி ஸ்டாலினும் எம்எல்ஏக்களும் வெளிநடப்பு செஞ்சாங்க. அமைச்சர் ஆதவ் விளக்கம் அளிக்கையில் முதல்வர் பேசவில்லை என்றாங்க. ஆனால் பேச தொடங்கியதுமே திமுக காரங்க பயப்படுறாங்க. கட்சி நிதி என்று முதல்வர் சொன்னார். எந்த கட்சி என சொன்னாரா? ஆனால் அதுக்கே பயந்துட்டாங்க. திமுக எம்எல்ஏக்கள் சிலர் ஒருமையில் பேசியதா அமைச்சர் ராஜ்மோகன் குற்றம் சாட்டியிருக்கிறார். அந்த வார்த்தை அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படும் என சபாநாயகரும் தெரிவித்தார். இதனையடுத்து விஜய் தனது பேச்சை தொடர்ந்தார். அப்போது கட்சி நிதி என்ற பெயரில் கொள்ளை, மக்கள் பணத்தை தொடவும் விடமாட்டேன், மக்கள் பணத்தை தொட்டவர்களையும் விடமாட்டேன் என விஜய் நேரடியாக திமுகவுக்கு சவால் விட்டிருந்தார். ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் திமுகவின் கடந்த கால ஆட்சியை டாஸ்மார்க் 40 ஃபண்ட் என்று முதல்வர் விஜய் விமர்சித்து தமிழக அரசியல் களத்தில் தற்போதைய பிரதான விவாத பொருளாக மாறியிருக்கு. திமுக உறுப்பினர்களின் கூச்சல் குழப்பத்திற்கு மத்தியில் உணர்ச்சி பொங்க இருக்கையை விட்டு எழுந்து முதல்வர் விஜய் தனது வழக்கமான அமைதியான பாணியை மாற்றி மிகவும் ஆக்ரோஷமான துணியில் பேச தொடங்கினார். மக்கள் பணத்தை ஒரு பைசா கூட நாங்கள் தொடமாட்டோம். மக்கள் பணத்தை இனிமே யாரையும் தொடவிட மாட்டேன். அப்படி மக்கள் பணத்தை தொட்டவர்களையும் சும்மா விட மாட்டோம். இந்த டாஸ்மார்க் ஊழல், கட்சி நிதி வாங்கிய விவகாரம் என மக்கள் சொத்தை யார் யாரெல்லாம் தொட்டார்களோ அவர்கள் யாரையும் இந்த தாவேக அரசு தப்ப விடாது என்று ஆள்காட்டி விரலை நீட்டி மிக கடுமையாக எச்சரிக்கை விடுத்தார். அதுவரை குறிப்புகளை பார்த்து பேசி கொண்டிருந்த முதல்வர் விஜய் முதல் முறையாக ஸ்கிரிப்டே இல்லாமல் தூக்கி போட்டுட்டு நேரடியாக ஆளும் கட்சியை மிரட்டிய பாணியில் பேசியிருந்தார். அது அவையில் தாவேகா உறுப்பினர்களை உற்சாகத்தின் எல்லைக்கே கொண்டு சென்றது. திமுக தரப்பிலிருந்து வந்த சில தனிநபர் கமெண்ட்டுகளுக்கு மிக காரசாரமாக கவுண்டர் கொடுத்த விஜய், சட்டசபைக்குள் வந்து சிலர் பேசும் சோஃபா மாடல் என்ன என்று புரிந்து கொள்வதற்கே எனக்கு ரொம்ப நாட்கள் ஆனது. தயவு செய்து இந்த சோஃபா டேபிள் செட் வியாபாரத்தை எல்லாம் சட்டசபைக்கு வெளியே போய் வைத்து கொள்ளுங்க. மக்கள் மன்றத்தில் இதற்கெல்லாம் இடமில்லை என மிக கடுமையாக நக்கல் மற்றும் துணியில் பதில்கொடி கொடுத்தாரு விஜய். திரைப்படங்களில் வரும் மாஸ் அரசியல் வசனங்களை விட நிஜ அரசியல் களத்தில் முதல்வர் விஜய் இன்று காட்டிய இந்த ரியல் வேகம் எதிர்கட்சியினருக்கு அவர் விடுத்திருக்கிற
மிக நேரடியான கடுமையான அரசியல் சவாலாகவே தற்போது பார்க்கப்படுது. மேலும் விஜய் அவர்கள் உதயநிதி ஸ்டாலினுக்கு பதிலுரைக்கும் போது முதல்வர் ஸ்டாலினின் தோல்வியை நக்கலடித்து பேசியதும் அவரை போலவே ஆக்ஷன் செய்து காட்டியிருக்கிறார். விஜய் பேசும்போது பார்ட்டி ஃபண்ட் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார். இதனால் தாவேகா மற்றும் திமுக இடையே மோதல் ஏற்பட்டது. இதனால் திமுகவினர் சட்டசபையிலிருந்து வெளியேறிட்டாங்க. தொடர்ந்து விஜய் சபாநாயகரிடம் நான் பேசலாமா, அவங்க இல்லை என்று கேட்டபோது ஜேசிடி பிரபாகர் சபாநாயகர் அவர்கள் பேசலாம் என்று பதில் கூறினார். அதற்கு மக்களால் நிராகரிக்கப்பட்டு மக்களால் அகற்றப்பட்டவர்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறோம், தப்பே செய்ய மாட்டோம் என்று சொல்பவர்களால் தான் கூட்டணி ஆட்சி அமைக்க முன்வர முடியும். ஊழலில் ஊறி போனவர்களால் ஆட்சியில் பங்கு அளிக்க முடியாது. நிதிநிலையை சரி செய்யவே தாவேகா ஆட்சி அமைத்த பின் நேரம் கேட்டோம். சபையில் இல்லாதவர்களை பற்றி பேச வேண்டாம் என நினைக்கிறேன். நக்கல் நையாண்டி என்று பேசிவிட்டு முதல்வருக்கு பதில் சொல்ல தெரியவில்லை என்கிறாங்க. சோஃபா மாடல் ஆட்சி என்று சொல்கிறாங்க. அது புரிவதற்கே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஃபர்னிச்சர் தொழில வேறு எங்கேயாவது போய் சொல்லுங்க. ஒரு குட்டி கதை தான் ஞாபகம் வருதுன்னு ஒரு குட்டி கதை சினிமா பாணியில் விஜய் பேசியிருந்தார். ஒரு ஊரில் ஒரு பெரியவர் வெயில் அதிகமாக இருக்கு என்று கண்ணுக்கு மேல் கை வைத்து கொண்டு சுற்றி தேடி கொண்டிருந்தாராம். அப்போது கூட அவர் கூட இருந்த சின்ன பையன் என்ன தேடிட்டு இருந்தீங்க என கேட்டாராம். அதற்கு அவர் ஒன்றுமில்லடா தம்பி, உங்கள் அப்பா இங்கே தான் இருப்பாங்கன்னு சொன்னாங்க, எங்கே உங்கள் அப்பாவையே காணோம் என்றாராம். எங்களுக்கும் நக்களுக்கும் நையாண்டியாக பேச தெரியும். அந்த கதையில் பெரியவர் அப்படி கேட்டாராம். யாருக்கும் டென்ஷன் ஆக வேண்டாம், இது கதையில் இருந்தது மட்டும்தான் என விஜய் கூறியிருந்தார். ஆனால் 5 நிமிஷம் பேசியதற்கே கொளத்தூர் இந்த ஆட்டம் ஆடிடுச்சே, பேச்சு பேசுனா என்ன பண்ணுறது என்று தெரிவித்தினார். இதனால் முன்னாள் முதல்வர் ஸ்டாலினை நேரடியாக விஜய் நக்கல் செய்திருப்பதாகவும் உதயநிதி ஸ்டாலினை சாடி இருப்பதாகவும் சொல்லப்படுது. மேலும் ஒவ்வொரு ஊழலாக இனி வெளிவரும், ஒவ்வொரு வேஷமாக இனி கலையும். இங்குள்ள நிறைய பேர் நடுங்கி போயிருக்கிறாங்க. இதில் நம்மேல் அவதூறு வேறு பரப்புகிறாங்க. திமுகவான தயவால் தான் இந்த ஆட்சி நடக்குது என்று கூறி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் நம்ம மக்கள் தயவால் தான் ஆட்சி நடந்து கொண்டிருக்கு. மனசாட்சி உள்ள சக்திகளின் ஆதரவால் தான் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கு. நாங்கள் தான் அனுப்பி வைத்தோம் என்று கூட்டணி கட்சியினரை கொள்கிறாங்க. அப்படி அனுப்பி வச்சவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்தா ஏன்பா கதறீங்க? ஏன் இவ்வளவு கோபம்? ஏன் இவ்வளவு கதறல்ஸ்? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நமக்கு கொடுத்த ஆதரவு சுயேட்சையாக எடுத்த முடிவுன்னு சொல்கிறாங்க. அதே போல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நம்ம அரசுக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையாக எடுத்த முடிவுன்னு தான் சொல்கிறாங்க. இதில் நாங்கள் தான் அனுப்பி வச்சோம் என கூறிக்கொண்டிருப்பது என்ன அர்த்தம்? மக்களுக்கு இது நன்றாகவே புரியும். அவர்கள் தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறாங்க. முதல்வர் பேச பேச திமுகவினருக்கு பெரும் மன உளைச்சல் தான் ஆனாலது. மேலும் உதயநிதியோ விஜயை பார்த்து தொடர்ந்து பதிலடி கொடுக்க திணறி கொண்டிருந்தார். மேலும் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, நான் ஏதோ ஷூட்டிங்கில் இருந்து நேராக வந்து சிஎம் ஆனதாக பலர் சொல்கிறாங்க. ஈழத்தமிழர்களின் உரிமைக்காக உண்ணாவிரதம் இருந்தேன். 2017ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவு தெரிவித்தோம். சிஏஏவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தோம். ஸ்டெர்லைட் துப்பாக்கிச் சூட்டில் இறந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தோம். எல்லோரும் கட்சியை ஆரம்பித்த பிறகுதான் ஒவ்வொருவர் வீட்டுக்கும் செல்வாங்க. ஆனால் நாம் ஒவ்வொருவர் வீட்டுக்கு சென்று விட்டு தான் அரசியலுக்கு வந்திருக்கிறோம். நடிகர் கட்சி என நக்கல் நையாண்டின்னு அனைவரும் நம்மளை கேலி செய்கிறாங்க. சட்டசபை தேர்தலில் தனித்து போட்டியிட்டு 1.72 கோடி வாக்குகளை பெற்றிருக்கோம். 35% வாக்குகளை பெற்றிருக்கோம். ஏதோ எளிதாக ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்ததா சிலர் நம்மளை ரொம்பவே அசிங்கப்படுத்துகிறாங்க. ஒரு குடும்பம் மட்டும் முக்கியமல்ல, தமிழகத்தில் இருக்கும் ஒவ்வொரு குடும்பமும் முக்கியம் என்பதை சொல்லும் ஆட்சி தான் இந்த தாவேகா ஆட்சி.
100% தூய்மையான ஆட்சி தான் என்பதையே இலக்காக கொண்டு ஆட்சி செய்கிறோம். காசு கொடுத்து விட்டு ஓட்டு வாங்கும் ஒரு நச்சு கலாச்சாரத்தை சுக்குநூறாக உடைத்து எறிந்திருக்கோம். பெரியார் சொன்னதில் நமக்கு ஏற்புடையதை மட்டும் எடுத்துக்கொண்டோம். பெரியாரின் கடவுள் மறுப்பு கொள்கையில் நம்பிக்கையில் என்பதை வெளிப்படையாக அறிவித்தோம். தாவேக்காவுக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு என்பதையும் வெளிப்படையாக அறிவித்தோம். பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதை கொள்கையாக அறிவித்ததன் அரசியலுக்கே வந்திருக்கோம். மின்வெட்டு பிரச்சனை விரைவிலே சரி செய்யப்படும். நேற்று எதிர்க்கட்சி தலைவர் பேசிய போது சோஃபா மாடல் என்று கூறினார். அப்படியென்றால் எனக்கு என்னன்னே தெரியாது. மேலும் ஈவில் என்ற ஒரு வார்த்தையும் எதிர்க்கட்சி தலைவர் பயன்படுத்தினார். ஈவில்ஸ் என டெவில்ஸ் சொல்லக்கூடாது என விஜய் சொன்னதுமே அரங்கமே அதிர்ச்சி. திமுக எம்எல்ஏக்கள் இருந்திருந்தா எனக்கு ஒரு சைகை செய்ய வேண்டும் என நான் நினைச்சுன்னு இருந்தேன் என விஜய் சொன்னார். அப்போது சபாநாயகர், இப்போது நீங்கள் அந்த சைகையை செய்யலாம், தவறில்லை அப்படின்னு கூறினார். உடனே விஜய் ஸ்டாலின் செய்தது போல ஃபினிஷ்டு என்ற சைகையை செஞ்சார். இதனால் அவையே அதிர்ந்தது. இது உண்மையிலேயே சட்டசபை தானா இல்லை ஜனநாயகன் படத்தை தான் டிவியில் போட்டுட்டாங்கன்னா என மக்கள் உக்காந்து பார்த்துன்னு இருக்காங்க. ஸ்டாலின் முதல்வராக இருந்தபோது காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தையை முடித்துவிட்டு வெளியே வந்தார். அப்போது செய்தியாளர்களை இது குறித்து கேட்டபோது ஃபினிஷ்டு என சைகை செய்தார். அது ரொம்பவே வைரலாச்சு. கொளத்தூரில் ஸ்டாலினை தோற்கடித்த VS பாபுவும் ஸ்டாலின் போல சைகைகள் காட்டியிருந்தார். அது ரொம்பவே வைரலாச்சு. அதைத் தொடர்ந்து இன்று சட்டசபையில் விஜயும் இது மாதிரி ஒரு சைகை காட்டியிருக்கிறார். மேலும் தொடர்ந்து இந்த 40 நாளில் நீங்கள் என்ன செஞ்சீங்க என உதயநிதி ஸ்டாலின் கடுமையாக விமர்சனம் தெரிவிச்சிருந்தார். மேலும் திமுகவில் உள்ள ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்டிருந்தாங்க. அதற்கு பதிலளித்த விஜய், பெண்களுக்கு எதிரான குற்றங்களை ஒருபோதும் சகித்து கொள்ள முடியாது. பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் சிங்கப்பெண் அதிரடிப்படை அமைக்கப்பட்டு தீவிரமாக செயல்பட்டு வருவதையும் தெரிவித்தார். மேலும் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் போதைப்பொருள் பிரச்சனை பரவி கிடக்கு. இந்த பிரச்சனைகள் எல்லாம் பல ஆண்டுகளாக கண்டு கொள்ளாமல் விடப்பட்ட பிரச்சனைகள் தான். இந்த பிரச்சனைகள் ஆரம்ப நிலையிலேயே தடுத்து நிறுத்தி இருக்கலாம் என கேள்வி எழுப்பிய அவர், தற்போது எதிர்க்கட்சிகள் இது குறித்து கேள்வி எழுப்புவது உண்மையான அக்கறையா தெரியவில்லை என்றும் அது அவதூறு அரசியலாகவே தெரிகிறது என சொல்லியிருந்தார். மேலும் கடந்த 11 மாதங்களாக தமிழகத்தில் நிரந்தர சட்டம் ஒழுங்கு டிஜிபி இல்லை. கடந்த ஆட்சி காலத்தில் நடந்த பல சம்பவங்களுக்கு தற்போது விடையை கண்டுபிடித்திருக்கிறோம். சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை ஆரம்பத்திலிருந்தே கட்டுப்படுத்த வேண்டியது யார்? காவல்துறையே முழுமையான கட்டுப்பாட்டில் வைத்திருந்த போதும் அதை ஏன் செய்யவில்லை என்று கேள்வி எழுப்பினார். மேலும் சட்டம் ஒழுங்கு தொடர்பாக அரசியல் நடவடிக்கைகள் தொடரும் என்றும் விஜய் சொல்லியிருந்தார். மேலும் 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டது தமிழக சட்டசபை மரபுக்கு எதிரானது என திமுக தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பிட்டு வந்தாங்க. அதற்கு பதிலளித்த விஜய், ஞாபகம் இருக்கா, 2021 ஆகஸ்ட் 2 கலைஞர் நூற்றாண்டு விழாவில் கலைஞர் புகைப்படத்தை குடியரசுத் தலைவர் திறந்து வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியில் தேசிய கீதம் முதலில் இசைக்கப்பட்டு பின்னர் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. நோட் திஸ் பாயிண்ட், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே என்று விஜய் பேசியிருந்தார். முதல்வர் விஜயின் இந்த பேச்சிற்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பதிலடி கொடுத்திருக்கார். அதில் உதயநிதி ஸ்டாலின் பேசுகையில், கலைஞர் படத்திறப்பு விழாவிற்கு ஜனாதிபதி வந்தார், அப்போது தேசிய கீதம் இசைக்கப்பட்டதே என்று முதல்வர் விஜய் பேசியிருக்கிறார். ஒரு முதலமைச்சருக்கு இந்த புரோட்டோகால் கூட தெரியவில்லை என்பது வருத்தமாக இருக்கு. ஏனென்றால் குடியரசுத் தலைவர் வரும்போது ஒரு புரோட்டோகால் இருக்கிறது, ஆனால் ஆளுநருக்கு எந்த புரோட்டோகாலும் கிடையாது. அந்த புரோட்டோகால் படிதான் அன்றைய நிகழ்ச்சியில் தேசிய கீதம் பாடப்பட்டது. அதன் பின் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. ஜனாதிபதி வரும்போது மொத்த கட்டுப்பாடும் ஜனாதிபதி மாளிகை வசம் சென்றுவிடும் என தெரிவித்தார். தொடர்ந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வசனத்தை ஒப்பித்துவிட்டு போவது போன்று இன்றைய உரையிலும் ஒப்பித்துவிட்டு முதல்வர் விஜய் சென்றிருக்கிறார். இசை வெளியீட்டு நிகழ்ச்சி, ட்ரெய்லர் நிகழ்ச்சி பாணியை கடைபிடிக்கிறார். சட்டப்பேரவையை சினிமா தியேட்டராக மாற்றிவிட்டனர். இன்று விசில் அடிக்கிறார்கள். விரைவில் அமைச்சர்கள் பாடல் போட்டு நடனம் ஆடுவார்கள் என தற்போது செய்தி வெளியாகியிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இம்மாதிரியான அரசியல் தங்களுக்கு பிடிக்கவில்லை என உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பேசவும் இடம் கொடுக்கவில்லை என அவையை விட்டு அவர்கள் உடனடியாக வெளியேறினார்கள்.
இதனால் சட்டசபையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. போலீஸ் குவிக்கப்பட்டு அனைவரும் தற்போது அமைதியான நிலைமைக்கு தள்ளப்பட்டு தொடர்ந்து அவையை ஒத்திவைத்தார் சபாநாயகர். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? இது உண்மையிலே சட்டசபை தானா இல்லை சினிமா படமா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.